வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். இன்னைக்கு நம்ம சேனல்ல பங்களாதேஷி ஸ்டைல் தால் அண்ட் வெஜ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல பாட்டில் கார்ட், பம்ப்கின் இது ரெண்டையும் தோல் சீவி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே கட் பண்ண கார்லிக் ஸ்லைசஸ், ஊற வச்ச துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ஈக்குவல் அமௌண்ட்ல, அடுத்து ஒரு பவுல் அளவு கீரை, இப்போ அடுப்புல பேன் வச்சு ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கார்லிக் ஸ்லைசஸ் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற பம்ப்கின், பாட்டில் கார்டை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் அரை ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், அரை ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவு சால்ட் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் ஊற வச்சிருக்கிற பருப்பை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த பருப்பு காய் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு 50 ml போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து 10 minutes நம்ம மூடி வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சா போதும். இப்போ இந்த தால் காயெல்லாம் நல்லா வெந்ததும் இதில் நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரையை ஆட் பண்ணி 5 minutes வேக வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து பக்கத்தில் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து இதில் சீரகம், காஞ்ச மிளகாய், கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்து இதில் தாளித்து அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கருகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பில் அந்த தாளிப்பை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி, டேஸ்டியானது, ரொம்ப ஹெல்த்தியானது. இது சப்பாத்திக்கு சைடிஷாக வச்சுக்கலாம். ரைஸில் நெய் சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.